நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்களேன். எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஈஸியாக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியும். ஈஸியாக நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து தூங்க முடியும். இது நம்ம ஈஸியாக பண்ணுற எல்லாமே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கோ, நம்மளோட வெற்றிக்கோ, இல்லை நம்மளோட ஃபேமிலிக்கோ எதுக்குமே வந்து யூஸ் ஆகாத ஒரு மட்டமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒரு தொழிலில் முன்னேறணும், கெரியரில் முன்னேறணும், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியாகவே இருக்காது. இதே வந்து உங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன், நான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன்னு, இதை ஏன்டா பண்ணிக்கிட்டு, இது எப்படிடா பண்ண முடியும் அப்படின்னு நெகட்டிவாக உங்களுக்கு ஈஸியாக இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவாக பண்ணுறப்ப அப்படி சொல்கிறவங்க நெகட்டிவாக சரி வாடா நம்ம இதை பண்ணலாம், அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை ஒரு லேசினஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். உடனே உங்களுக்கு அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து கொட்டும். இம்மீடியட்டாக கிடைக்கும். அதனால் வந்து எது ஈஸியாக கிடைக்குதோ அது நமக்கானது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஒன்று பெருசாக அடையணும்னு நினச்சாலும் அது வந்து ஈஸியாக கிடைக்காது. அதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு நிறைய பண்ணால் தான் அது கிடைக்கும். அதனால் ஈஸியாக கிடைக்காத வெற்றி, அதுக்கான நிறைய முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்திக்கணும். அதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. யோசிச்சு பாருங்கள்.